வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் ஐபிஎல் 2025 ஃபைனல். பாஸ்கி சார், வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர்சிபி. ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேரு ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். எங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ராயல் சாம்பியன்ஸ் பெங்களூர். So lovely game, beautiful game, top class victory. சார், ரொம்ப சூப்பர்பான ஒரு மேட்ச். அதுவும் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸோட ஃபுல் கிரவுண்டு முழுக்க இருக்கிற அந்த ஒரு வைப்பு, கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த சப்போர்ட், ரெண்டு டீமுமே வெல் டிசர்விங் டீம்ஸ் டு பி வின்னிங் த மேட்ச் இன்னைக்கு. பட் ஆர்சிபி ஒன் த கப். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்குது. விராட் கோலியோடைய இமோஷனல் மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. முதல் முறையாக விராட் கோலியோடைய ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் செலிப்ரேஷன். நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு மேட்ச்சில் பேசுறதுக்கு. ஓவராலாக உங்களுக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன சமப்பில் சொல்லுங்கள் சார். ஃபண்டாஸ்டிக் மேட்ச். ரஜத் பட்டிதார் கேப்டன்சில ஜெயிச்சிருக்காங்க. ராஜாதி ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, ரஜத் ராஜா அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமா கேப்டன்சில வேற மாதிரியான ஒரு கேப்டன்சி ஒன்று பண்ணார். விராட் கோலி வைப்ரண்டா இருக்கும்போது வச்சுட்டு அந்த கேப்டன்சி பண்றதுன்றது வித்தியாசமான ஆர்ட். நான் எதிர்பார்க்கல, பட் ஹேட்ஸ் ஆஃப் ஹிம். அதுல ஒண்ணு கலெக்டாரு. ரியல் டேர்னிங் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது போலிங்ல ரெண்டு பேர். ஒன்னு பாண்டியாவின் ராஜ்யத்தில் உயலாலா. பாண்டியாவுடைய போலிங் ஸ்பெல் எக்ஸ்ட்ராடினரி. இந்த பிச்சுக்கு என்ன தேவையோ, எது மோஸ்ட் டிஃபிகல்ட்டோ அதை போட்டு பியூட்டிஃபுல்லா போட்டாரு. பட் ரியல் கோட் யாரு? ஷெப்பர்ட் தான் கோட். வைட்டல் விக்கெட் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்துட்டார்ல, ஸோ ஷெப்பர்ட் பிகேம் கோட். அது வந்து ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு டர்னிங் பாயிண்ட். வெரி டிசிப்ளின் போலிங் ரெண்டு பேருக்குமே பேட்டிங் டாப், ரெண்டு பேருமே டிசிப்ளின் போலிங். போலிங் குவாலிட்டியில வந்து ஆர்சிபிக்கு ஜென்ரலா பொட்டன்ஷியலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜ் ஓவர் பஞ்சாப் இருக்கு. அதுதான் பிகேம் த டர்னிங் பாயிண்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபைனல் என்ன டர்னிங் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, சஷாங்க் சிங் வந்து ஒரு ஸ்டன்னர், ரியல் ஸ்டன்னர், மைண்ட் பாக்லிங் அடிப்பார் சிக்ஸஸ். முதல் பால் ஆஃப் த லாஸ்ட் ஓவர் ஒரு ஃபுல் டாஸ் ஒன்று விட்டார் பாத்தீங்களா, சிக்ஸ். அது அடிச்சிருந்தாருன்னா வேற லெவல் சூப்பர் ஓவர்ல போய் நின்றுக்கும் மேட்ச். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இந்த மேட்ச்ல. பட் நோ கிரெடிட் டேக்கன் அவே ஃப்ரம் ஆர்சிபி. த வெயிட் இஸ் ஓவர் அண்ட் இட்ஸ் சாம்பியன் டைம் அண்ட் ஷாம்பியன் டைம் ஃபார் பட்டிதார் அண்ட் கம்பெனி. ஹேட்ஸ் ஆஃப் சார். ஒரு ஃபைனலில் அதுவும் வந்து ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த மேட்ச் வந்துருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு லாஸ்ட் ஓவருடைய ஃபர்ஸ்ட் பாலை மட்டும் ஃபுல் டாஸ் அவர் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த 6 ரன்னும் கிடைச்சிருக்குன்றது நீங்கள் சொன்னது ஒரு சூப்பர்பான ஒரு பாயிண்ட்டு. பட் இட் வாஸ் டூ மச் டு ஹிட். ஒரு 29 ரன் அடிக்கணும் 6 பாலில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவருக்கு விட்டுட்டாங்க. காரணம், அவங்களுடைய பேட்டர்ஸ் நிறைய பேர் அவுட் ஆனது. நம்ம அந்த செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வில் கம் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். முதல்ல எடுத்த உடனே ஆரம்பமே பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப்போட இந்த பவர் பிளேல இவர் விராட் கோலியை அவுட் ஆக்குவாரா, இதுதான் பேட்டில் நம்பர் 1 இருந்துச்சு. அதில் வந்து விராட் கோலி ஃபேஸ் பண்ண பால்ஸே கம்மின்றது ஒரு பக்கம் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் அவருடைய பெஸ்ட்டை போடலை. அங்கே தான் வந்து பவர் பிளேவே ஆக்சுவலாக ஆரம்பிச்சது. இட் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபி ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 to 4 overs. ஸோ பவர் பிளே ஆஃப் ஆர்சிபிஸ் பேட்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். எப்பயும் போல ஆடினாங்க, ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட யூஸ்வல் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த பவர் பிளேல பண்ண முடியாத காரணம், இந்த பிட்ச் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பிட்ச். இது கேரம் பிட்ச் கிடையாது, அப்சல்யூட் பேட்டிங் பேரடைஸும் கிடையாது. பட் இந்த பிட்ச் என்ன மாதிரி பிட்ச்னா, ஒரு 3-4 பால் நீங்க ஃபீல் கிடைக்கணும் உங்களுக்கு. கிடைச்சு கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமா ஆக்சலரேட் பண்ணணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஓவரால் இந்த மேட்ச்ல 2 பேர் டாப் ஸ்கோரர்ஸ். அந்த சைட்ல கோலி 40 and odd, பட் கன்சியூம் பண்ண பால்ஸ் ரொம்ப அதிகம், விச் இஸ் நாட் ஆஃப் கோலிஸ் நேச்சர். அந்த பக்கம் இங்க டெஸ்பரேட் அடிச்சுதான் ஆனந்த் கடைசியில சஷாங்க் அடிச்சாரே தவிர சஷாங்கையும் நிறைய நிறுத்திட்டாங்க. அதனால எல்லா ஸ்கோரர்ஸுமே எல்லா பேட்டர்ஸுமே 20, 25, 30 அடிச்சு அவுட் ஆறாங்க. ஏன்னா வந்த உடனே சுத்தவே முடியாது இந்த பிட்ச்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகணும், அப்புறம் தான் அடிக்க முடியும். அதுல கோலி ஸ்லோன்னு பேரு, பட் அந்த நோக்கி ரொம்ப போர்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு 190 வந்ததுக்கு. இதுல அப்கோர்ஸ் வேற யாருமே இல்லைன்ட்டு சஷாங்க் அடிச்சாரு. கடைசியில ஃபுல் டாஸ் எல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி 60 வந்தாரு. அவரும் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் பிளேயர். பட் இதுல ரொம்ப மெஜஸ்டிக் ஸ்கோர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வர முடியாம போனதுக்கு காரணம், இந்த பிட்சில் நீங்க போன உடனே ஸ்ட்ரோக்ஸ் ஆட முடியாது. பெங்களூருக்கு எங்க எச்சு இருந்ததுன்னா, சுயேஷ் சர்மா அண்ட் நம்ம குருணால் பாண்டியா 2 பேர் போடுற ஸ்பின் ரொம்ப டஃப் இந்த பிட்ச்ல ஆடுறது. சுயாஷ் நாட் இட் இஸ் பெஸ்ட், பட் ஸ்டில் செகண்ட் ஓவர் ஒரு மாதிரி வந்துட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி. அதனால இவங்களுக்கு ஒரே சஹல் தான், அவரும் ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ் போட்டார், நாட் இட் இஸ் பெஸ்ட். அதுதான் டிஃபரன்ஸ். இந்த பிட்ச்ல டைரக்டா அடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது சார். இந்த முதல்
ஆரம்பத்தில் எடுத்த உடனே பேட்டுக்கு நல்லா பால் வந்துருந்துச்சு, செம்ம ஃப்ளோவில் பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க ஆர்சிபியோடைய ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. ஆனால் அது நேரம் ஆக ஆக வந்து அந்த ரன் ரேட் வந்துட்டு குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஓவருக்கு 10 ரன்ன்றது வந்து 9 ஆச்சு, கொஞ்சம் 8 8.5 கிட்ட வரப்போச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாயிட்டே வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு. ஆமா, நீங்க நீங்க இப்ப ஆக்சுவலா சால்ட் அவுட் ஆன பால் நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் பிச்சில் குவிக்கா வந்துருக்கும், வெளில போயிருக்கும், கிரவுண்டு வெளில போயிருக்கும். அச்சு கொஞ்சம் மிஸ்டைம்டு பாருங்க, மிஸ்டைம்டு காரணம் கேட்ச் பண்ண முடியல பவுன்ஸ. அதனாலதான் ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து தி ஆர்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் ஃபார் ஹை கேட்ச் ரொம்ப அழகா காமிச்சது. ஒரு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்டெப், அப்புறம் சைட்ல போயிட்டு கரெக்டா செஸ்ட் ஹைட்ல பிடிச்ச ஒரு கேட்ச். ஹவு டு டேக் அ ஹை கேட்ச், ஹவு டு நாட் டேக் அ ஹை கேட்ச் தான் நம்ம ஷெப்பர்ட் விட்ட அந்த ஷாட், பிரப் சிம்ரன் அடிச்ச ஹுக்க. நான் உங்களுக்கு சொல்ல, பால கையில கிளாஸ் பண்ண சமயத்துல உக்காந்தீங்கன்னா முட்டியுடைய ஜெர்க்கில் இங்க கையில அடிப்படும், அந்த கேட்ச் சரியா பிடிக்க வராதுன்னா அதை ப்ரூவ் பண்ணது. ஸோ இது ஒண்ணு. நீங்க ஃப்ரீயா ஸ்ட்ரோக்ஸ் ஆடுற அந்த நார்மல் பிட்ச் மாதிரி நீங்க ஆட முடியாது. அதனாலதான் சால்ட் அவுட். பிளஸ் அதே டைப்ல கோலி போயிருந்தாருன்னா அவரும் முதல்ல அவுட்டே இருப்பார். அவர் பிட்சை கேட்ச் பண்ணிட்டு தான் ரொம்ப போல, நிறைய சிங்கிள்ஸுக்கு தான் போனார். இன்னைக்கு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லாத காரணம் இந்த பிட்சில் கிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நாய் கேட்ச் தான் அடிக்க முடியும். அந்த அதனாலதான் இவங்களே வந்து இன்ஃபேக்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இன்னும் ஏர்லி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா, ஏன்னா ரன் கொஞ்சம் டிப்பா இருந்தது நடுவில். அப்ப இவங்க கொஞ்சம் ஏர்லி ஆரம்பிச்சிடணும். இவங்க ஸ்டாயினிஸ் ஏர்லி ஆரம்பிச்சிடணும். இப்ப ஸ்டாயினிஸுக்கு வரும்போதே முதல் பால்ல இருந்தே நீ 6 அடிக்கணும் எல்லா பாலும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேசிவ் ஹிட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பணும். ஜஸ்ட் லைக் ஹவ் வி வர் சேயிங் அபவுட், வி வர் டாக்கிங் அபவுட் நம்ம ஆண்டர் ரசல், அவர் பின்னாடி அனுப்புறாங்கன்ற மாதிரி. சார், இப்போ ஆர்சிபியும் சரி பிபிகேஸும் சரி இன்னைக்கு ஃபைனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு கேட்சை விட்டதை தாண்டி ஜென்ரலாகவே இந்த ஃபைனல்ஸ்னாலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும். ஹை கேட்சஸ் ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேட்சை விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பல ஃபைனல்ஸில் பார்த்துருக்கோம், அது வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஐபிஎல் ஆகட்டும். பட் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்ச கேட்சாக இருக்கட்டும், நிறைய கேட்சஸ் வந்துட்டு அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷனையும் சூப்பராக பிடிச்சதையும் பார்த்தோம். பட் ஒரு கேட்ச் வந்து மற்றபடி ஆக்சுவலாக ஃபீல்டிங் வந்து இந்த ஒரு ஃபைனல்ஸ் இருக்கிற அந்த நர்வஸ் பட்டர் ஃபிங்கர்ஸ் நிறைய பார்க்க முடியல சார். ரெண்டு டீமே நல்ல ஃபீல்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சுல. ஆமா, அது நல்லா பண்ணாங்க. டெஃபினெட்லி பெங்களூர் ஃபீல்டட் பெட்டர், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. லிவிங்ஸ்டன் கேட்ச் ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள். சால்ட் என்ன கேட்ச், என்ன டாப் கிளாஸ் கேட்ச் சால்ட். பிரியான்ஷ் ஆரியா பிடிச்ச கேட்ச் இருக்கு, ஓடி போகும்போது ஆங்குலரா போயிட்டு இருந்தது, டுவர்ட்ஸ் த பவுண்டரி போகும்போது ஸ்ட்ரெயிட்டா இல்ல, ஆங்குலரா போயிட்டு இருந்தது. பிடிச்சிட்டு தூக்கி, ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு நீங்க நிறுத்த முடியாது, உங்க ஸ்பீடை தூக்கி போடுறீங்களே பால, அதையும் கரெக்டா இந்த ஸ்பீடுக்கு வெளியில லைன் அவுட் வெளில போயிட்டு திரும்பி உள்ள வரணும். அவ்வளோத்த கால்குலேட் பண்ணி பியூட்டிஃபுல். அந்த இடத்துல ஒரு சின்ன ஜம்ப் வேற இருந்தது. இந்த கேட்சை பிடிக்கும் போது he was running for the catch, as he was nearing the boundary and he had to leap or jump a bit அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு. அதை பிடிச்சிட்டு தூக்கி போடும்போது இந்த ஸ்பீடு போயிட்டு திரும்பி உள்ள வரும்போது அது போல் கரெக்டா வரணும், கரெக்டா அந்த ஸ்பீடுக்கு. அத்தனை கோஆர்டினேஷன் இருக்கு, மைண்டு பாடி கோஆர்டினேஷன். டாப் கிளாஸ் கேட்ச் சால்ட் பிடிச்சது, அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். ஸோ கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லுங்க சார், யுஸ்வேந்திர சஹாலோட இம்பாக்ட் ஃபார் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வேற இந்த சைடு குருணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, முக்கியமா குருணால் பாண்டியாவை எடுத்துப்போமே. 3 பேருடைய ஆக்ஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஹால் நீங்க எடுத்தீங்கன்னா சஹாலுக்கு கூகுளி போடுறதே இல்லை, சுயாஷ் சர்மா கூகுளியே தான் போடுறது. ஓகே, ஸோ எனி பால் அக்ராஸ் அணின்னு எல்பிடி அணின்னு அவுட். சஹால் லெக் பிரேக் மட்டும் தான் போடுறாரு. பட் சஹல் வந்து ஃபிளைட் தப்பி தவறி ஆன் த ரைட் ஃப்ரண்ட் ஃபுட் கொடுத்தாருன்னா 6. ஏன்னா நெகோசியேட் லைன் அடிக்கிறது ஈஸி. ஆனா அந்த மீதி 2 போலர்ஸ் வந்து குட் லைன்ல போட்ட கூட அவ்வளவு அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த கூலி எந்த எக்ஸ்டென்ட்ல உள்ள வருது, என்ன ஆங்கிள் வருதுன்றதால உங்களுக்கு டைமிங் ப்ராப்ளம் ஆகும். இந்த பிட்ச் வேர் நாட் ஈஸி, நாட் கண்டியூசிவ் ஃபார் டைமிங், ஈஸி டைமிங். அதனால சுயாஷ் சர்மா வந்து ஸ்லாண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சிட்டாங்க, நோ டவுட். ஷார்ட், ஏன்னா ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்து கிளாஸ் எனக்கு நெக்ஸ்டா இருக்காது. ஷார்ட் பால குவிக்கா போய் அடிக்கிறதுல இங்கிலீஷ் பிரில்லியன்ட், அதனால அடிச்சிட்டார் ஒரு 6. அதுக்கப்புறம் சிம்ரன் ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிச்சார், சிம்ரன் ஃப்ரண்ட்ல ஒரு 6 அடிச்சார். பட் ஃபார் தோஸ் 2 balls நீங்க பாத்தீங்கன்னா சுயாஷ் வந்து அண்டர் தி போல்ஸ் ரேங்க் ஷார்ட் பால் ஆர் ஃபிளைட் டெலிவரி, மீதி குட் லைன்ல கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பிளிப்பர் மாதிரி பட்டு வந்து அடிச்சு ரொம்ப குவிக்கா வரும், அவரு நெகோசியேட் பண்றது கஷ்டம். குருணால் பாண்டியா போடும்போது இது ஆர்மரா இல்ல பால் வெளில போகுதா இல்ல ஸ்ட்ரெயிட்டிஷா வரப்போதா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் இருக்குமே தவிர மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டிஷாவே வரும். அதுல நிறைய தப்பு. இந்த மாதிரி பிச்சர்ஸ் ஐடியலி சூட்டட் ஃபார் பாண்டியா. ஸோ இதுல யாரு ரொம்ப சுமாரா போட்டது பார்த்தா சஹல் தான். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் த பெஸ்ட் போலர், இந்த 3 பேர்லயும் சுமாரா போட்டது சஹல் தான். ஏன்னா அவர் தான் ஒரே ஸ்பின்னர் கிடைச்சு, அவர் இன்னும் பயங்கர பிரேக் த்ரூஸ் கொடுத்தாலும் அவர் அதை கொடுக்கல. இதுதான் குணால் வாஸ் ஈஸிலி த பெஸ்ட். பிகாஸ் 2 பிரமாதமான விக்கெட் எடுத்து
ஒரு சேசிங்ல வந்து அவங்க 9 to 10 பாயிண்ட் இருக்கும்போது கரெக்டா ஸ்டெம் பண்ணாரு அந்த ரன் ஃப்ளோவை, வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. சார் ஹர்ப்ரீத் பிரர் மாதிரி ஒரு பவுலரை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பஞ்சாப் மிஸ் பண்ணிச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் போடும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால கேட்குறேன். ஆமா, ரைட். இது டிப்பிக்கல் குணால் பாண்டியா டைப் ஆஃப் பவுலர் பிரார். ரொம்ப டர்ன்லாம் கிடையாது, மாதிரி பேஜாரா இன்கமிங் ஆர் ஸ்ட்ரைட்டிஷ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆக்ஷன் பார்த்தா டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற ஐ அக்ரி. இதுவும் பிரார் இருந்தா மேபி கொஞ்சம். பட் இவங்க வந்து நெக் டு நெக் போற மேட்ச்ல ஆர்சிபி கெப்ட் தேர் நர்வ்ஸ். அது வந்து ஃபென்டாஸ்டிக். அது சூப்பர். அவங்க வந்து ஒன்னும் அண்டர்ஃபுல்டா இருந்தாங்க. அது ரொம்ப பிரமாதம். இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சேசிங் டிசைட் பண்ணதுக்கு காரணமே 2 nights பேக் தான் நம்ம பிரமாதமான ஒரு டீமோட சேஸ் பண்ணிருக்கோம், அதே ரிப்பீட் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. பட் அந்த மாதிரி இல்ல இந்த பிட்ச். அது அப்சல்யூட் பேட்டிங் பியூட்டியா இருந்தது போன பிட்ச். இந்த பிட்ச்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் வாஸ் டிஃபிகல்ட். தட் இஸ் வை எவ்ரிபடி வாஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் ஈவன் கிராஸ் 30 or 40. கோலிக்கே இவ்வளவு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நீங்க பாத்துங்க அந்த பிட்ச்ல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா ரெகுலரா 60 அடிக்கிறவர். அதே சமயத்துல குணால் பாண்டியா மீதி மேட்சஸ்ல கஷ்டப்படுவார் லைன் அண்ட் லெங்க். இங்க போட்ட உடனே ஒரு கெயின் இருக்கு. இட்ஸ் பேயிங் டிவிடெண்ட்ஸ் அந்த பிட்ச். அதனால குணால் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால இந்த பிட்ச்ல இப்ப நீங்க செட்டில் ஆக முடியாது. T20 வந்து செட்டில் ஆக முடியாது. லைக் ஸ்டாயினிஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சுதான் ஆகணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஓவர்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி ஒரு 4-5 பால் சிங்கிள்ஸ் காட்டு அப்புறம் அடிக்க போறது பெட்டர். அந்த மாதிரி பிட்ச் இது. அட் த சேம் டைம் ஸ்ட்ரோக்கே அடிக்க முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு தான் அடிக்க முடியாது பிட்ச்ல. சார் அர்ஷ்தீப் சிங்க்கு எதனால இன்னைக்கு இந்த பிட்ச்ல விக்கெட்ஸ் ஸ்டார்டிங்ல எடுக்க முடியல? டுவர்ட்ஸ் த எண்ட் எடுத்தாரு, ஓகே ரைட்டு. பட் அந்த ஸ்டார்டிங்ல ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரால் விக்கெட் எடுக்க முடியல. பட் வேற இந்த பிட்ச் வந்து ஒரு கைலி ஜேமிசன் மாதிரி, இவருக்கு எந்த பிச்சுமே இந்தியாவில் சூட் ஆகாதுன்னு இருக்கிற ஒரு பவுலர் நம்ம ஜேமிசனுக்கு இந்த பிச்சு சூட் ஆயிடுச்சு. அவர் போடுற அந்த ஸ்லோ பால்ஸ் அந்த அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு விக்கெட் கிடைக்குது. அர்ஷ்தீப் சிங்க்கு நீங்க செட் ஆகல. ஸோ எதனால இந்த பிட்ச் வந்து இவங்க 2 பேருக்கு இப்படி பிஹேவ் ஆச்சு? சொல்றேன் உங்களுக்கு. கைலி ஜேமிசனை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். கைல் ஜேமிசன் வந்து என்ன பண்றாரு, ஓடி வந்து கிட்டத்தட்ட 8 அடியில இருந்து வந்து ஒரு ஸ்லோ பவுன்சரை போடுறாரு. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு நெகோஷியேட். பிகாஸ் நீங்க நின்று மேல வச்ச பேட்டை ஹோல்ட் பண்ணி உங்க ஸ்ட்ரோக்கோட ஃப்ளோவை நிறுத்திட்டு அடிப்பீங்க. லோக்கலா லாப் ஆகும். அதுதான் டிஃபிகல்ட். ஸோ தேர் வாஸ் a war. இப்படி ஒரு போடுறாருன்னு தெரிஞ்ச உடனே ஜிதேஷ் என்ன பண்ணார், பியூட்டிஃபுல்லா வந்து கில்லி மாதிரி இப்படி அடிச்சார். யானை துதிகையில் அடிக்கிற மாதிரி பின்னாடி கீப்பருக்கு பின்னாடி ஒன்று அடிச்சார். பட் அவர் என்ன பிரில்லியன்ட்னா, ஜேம்சன் என்ன பிரில்லியன்ட்னா, அதான் வார் ஆஃப் பிட்ஸ். எப்படின்னா, ஓகே நீ அப்படி அடிக்கிறியா, ஓடி வந்து ஸ்ட்ரெயிட்டா யார்கர் லெக்ல 2 பால் போடுறேன். பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் அண்ட் படிதார் எடுத்தார் பாத்தீங்களா, அது ஸ்ட்ரெயிட். ஏன்னா யூஆர் ஆல் த டைம் லுக்கிங் ஃபார் அ ஷார்ட் பால். அதுல போய் சர்ப்ரைஸ். சில பேர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஜென்ரல் ஆட்டிடியூட் 40 வருஷமா என்னன்னா, ஓடி வரதுக்கு முன்னாடி நின்னுட்டு ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கொயர் லெக் ஃபீல்டர் which means you are giving an indication to the batter that you are going to bounce the ball. அந்த மைண்ட்ல அது இருக்கும்போது நேரம் யாருக்கு போடுவாங்க. அதை வந்து ஜேமிசன் பியூட்டிஃபுல்லா பண்ணார். இன்னைக்கு ஷார்ட் பிட்ச் தான் நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லா இன்டெலிஜென்ட்டா 2 யார்கர் லெங்க் போட்டு எடுத்தார். இன்னைக்கு 3 பேர் அவுட் அந்த மாதிரி யார்கர் லெங்க்ல. அது ஒன்று ஆர்சிபும் கடைசியில போட்டார். ஆர்சிப் என்ன மிஸ்டேக் பண்றாருன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் கடைசி 4 மேட்சா. ஆர்சிப் இஸ் a specialist in bowling wide Yorkers, slower ones. ஸ்லோவா பியூட்டிஃபுல்லா போடு. லாஸ்ட் ஓவர் கூட செம்மையா போட்டாரு நான் சொன்னேன்ல. தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பாம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிட்டாரு. கைல் ஜேமிசன் வந்து அந்த ஹைட்டுக்கு ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுறாரு. சரி நம்மளும் போடலாம்னு அப்பதான் உங்களுக்கு சொன்னேன். நமன் வந்து 2-4 பிரமாதமா அடிச்சார் மும்பைக்கு அகேன்ஸ்ட். அவரு எப்படின்னா டிஃப்ளெக்ட் பண்ணாரு. ஏன்னா ஒரு ஸ்லோ பவுன்சர் போடுந்தாரு. அந்த ஸ்லோ பவுன்சர் ரொம்ப டிசெப்டிவா இருக்கு ஜேமிசன் போடும்போது. இவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது ஷார்ட் பால். ஏன்னா கொஞ்சம் லோவா போடுற ஆளு. டவுன் தி ஆஃப் சைட் போட்டாரு தான் அவருக்கு பிளஸ். இதை விட்டுட்டு செல்ஃபிஷா விக்கெட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல போடுவார் தெரியுமா, ஒரு பவுன்ஸ் பண்ணி இருக்கிற 2 ஃபீல்டர்ஸ்ல ஒரு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி மிட் ஓவர்ஸ்லயும் போட்டார். அதை அவர் பண்ணிடக்கூடாது. அவருடைய ஸ்ட்ரென்த் ஸ்லோ யார்கர்ஸ், வைட் யார்கர்ஸ், அதை போடாம அவர் பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவர் பேருக்கு பவுன்ஸ் எல்லாம் பண்ண டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. சார் ஜித்தேஷ் அண்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்தே வந்துகிட்டு இருந்தாங்க ஆர்சிபிக்கு. அதுதான் வந்து அந்த டீமோட ஒரு லெட் டவுனா, அதாவது வந்து அதுக்கு முன்னாடி இருந்ததை அப்படி வந்து தூக்கிட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சஹால் போட்டுட்டு இருந்த பவுலிங்லேயும் சரி, அவங்களுடைய ஜேமிசன் அண்ட் ஓமர் ஜாய் போட்ட ஓவர்ஸில் ரன்ஸ் அங்கங்கே வந்தாலும் விக்கெட்டும் போய்கிட்டே இருந்துச்சு, பிரச்சனையாகவே இருந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் சம்ஹவ் ஆர்சிபி ஹேட் 190. இந்த பிச்சை பற்றி நம்ம மேட்ச் அப்பவும் கூட நீங்கள் எனக்கு பேசிகிட்டே இருந்தீங்க, என் கூட சொல்லிட்டே இருந்தீங்க இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. நம்ம பேசிகிட்டே இருந்தோம் த்ரூ அவுட் த மேட்ச்.
ஸோ அப்போ எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த 190ங்கிறதே அப்போ இந்த பிச்சுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் தான் போல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ தே புட் இனஃப் ரன்ஸ் ஆன் த போர்ட் ஈவன் தோ தே லாஸ்ட் த விக்கெட்ஸ்ல. கரெக்ட். 190 இஸ் வெரி டஃப் ஆன் திஸ் பிச் பிகாஸ் இது நார்மல் பேட்டிங் பேரடைஸ் இருந்தா 240. சால் டச் இருப்பாரு, கோலி இன்னும் ஃப்ரீ ஆட் இருப்பாரு, இன்னும் பயங்கரமா வந்திருக்கும் ஸ்கோர். இந்த பிச்சில் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனாலதான் எல்லாருமே 20, 25, 30 இப்படி அடிச்சிருக்காங்க. அந்த ஒண்ணு இப்படி அடிச்சா அப்படி போகுது, அப்படி அடிச்சா அப்படி போகுதுன்றதுனால நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பால் இஸ் நாட் கமிங் ஆன் டு த பேட் அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் மிஸ் டைம். தூக்கி அடிப்பாங்க, பவுண்டரி கிட்டக்கு பிச்சை மெதுவா போயிட்டு எதுவுமே கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. சஷாங்க் கான் கதை வேற, அது அதுக்கப்புறம் வேற. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா சக்சஸ் ரொம்ப போல, எல்லாமே நிறைய மிஸ் டைம் இருந்தது. அதான் விஷயம். ஸோ பிஃபோர் வி டாக் அபவுட் செகண்ட் இன்னிங்ஸ், லாஸ்ட் கொஸ்டின், இந்த ரொமாரியோ ஷெப்பர்டுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு ரிவ்யூ கேட்குறாரு. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வேற ஏதோ ஒரு பிளேயர் பண்ணப்ப நம்ம ஷோவில் பேசியிருக்கோம். அது இன்டர்நேஷ்னல் மேட்சா ஐபிஎல்லாம் எனக்கு தெரியல. அதாவது வந்து உங்களுக்கு 100% தெரியுது நீங்கள் அவுட்டுன்னு, பட் இருந்தாலும் ரிவ்யூன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை கேட்டுருவோம் அப்படின்னு அவுட் ஆகிட்டு டக் அவுட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டா இது வந்து இந்த டிஆர்எஸ்ங்கிறத நீங்க அவமதிக்கிறீங்களா, இல்ல எல்லாருடைய நேரத்தை நீங்க அவமதிக்கிறீங்களா, இல்ல அம்பையர்ஸ் அவமதிக்கிறீங்களா, இந்த கேமையே அவமதிக்கிறீங்களா? இது என்னன்னு எனக்கு புரியல சார். பவுண்டரி லைன் நோக்கி போயிட்டார், கிட்டத்தட்ட ரூம்க்கே போயிட்டு விட்டா ஷவர்லாம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்னப்பா நான் அவுட் அப்படின்னு கேட்பாரு போல. இது என்ன ஆட்டிடியூட் சார்? இது வெரி பேட். பண்ணக்கூடாது. இப்போ இதுல கோர்ட்ல வேஸ்டிங் தி டைம் ஆஃப் த கோர்ட்னுவாங்க, கண்ணாபுரம் ஃபைன் போடுவாங்கல்ல, அது மாதிரிதான். உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்க கிளியரா போயிடுறது பெட்டர். ஏன்னா இது ஜென்டில்மேன்ஸ் கேம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடக்கூடாது இல்ல. ஏன்னா தேவையில்லாத ஒரு ரிவ்யூ ஒன்று போகணும், அந்த ரிவ்யூல டைம் ஆகும். அந்த டைம் ஆகும்போது இப்ப அடுத்த பிரச்சனை பேனிக், இந்த ஓவர்ஸ் இந்த டயத்துக்குள்ள முடிக்கல, இந்த ஃபீல்டர் அப்படி வைக்கணும்ட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது. கிளியரா தெரியும்னா நோ நெசசிட்டி ஃபார் டிஆர்எஸ்னா அவ்வளவுதான். டிஆர்எஸ் நெசசிட்டி கிடையாது. கமான் கோ வித் தி நெக்ஸ்ட் டெலிவரி, அவ்வளவுதான். பண்ணக்கூடாது, யார் பண்ணாலும் தப்பு தான். ரைட் சார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே ஆர்சிபி ஃபேன்ஸ் முக்கியமாக இதுக்கு தான் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன வரிசையாக ஒன்று வந்துச்சுக்கான், டேரெக்டாக அங்கே வாய் அந்த 15வது கேள்விக்கு டேரெக்டாக போயிட முடியாதா அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸை பற்றி நீங்கள் பேசுறதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சார், இந்த பிபிகேஸோட சேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மெயினாக எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, இந்த முதல் 6 ஓவர் இதை கடந்துட்டானுங்கனாலே ஓகேப்பா, இந்த ஓப்பனர்ஸ் பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சார் இருக்காங்க, அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, இது போதும் நமக்குன்னா அந்த டாப் 3 தான் மெயினாக பிலீவ் பண்ணியிருப்பாங்க அவங்க. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ் இந்த சீசன் அடிச்சு கொடுத்ததும் அவங்க தான். மற்றவங்களும் அடிச்சிருக்காங்க, பட் ஸ்டில் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க ஒவ்வொரு மேட்சும் கேரி பண்ணி மினிமமாக வந்துட்டே இருப்பாங்கன்றது அந்த டாப் 3ல இருந்தது. இன்னைக்கு அந்த டாப் 3யை கொஞ்சம் கேப்ல டக்குன்னு கிளட்டி விட்டது தான் ஆர்சிபி பண்ண ஒரு சூப்பரான விஷயமா இருந்துச்சு. ஸோ ஆர்சிபிஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் பவுலிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆர்சிபி வந்து டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பஞ்சாப் என்ன பண்ணாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கவே மட்டும் பவுலிங் பண்ணாங்க, அது டாப். பட் இருந்தாலும் ஆர்சிபியோட பேட்டிங் பொட்டன்ஷியல்னால 190 வந்துச்சு. இவங்க நார்மலா ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டு இந்த பிச்சிலேயே ஒரு 240 வந்துருக்கும். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பேக் ஃபுட்டை தான் விட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயரால் தான் பேக் ஃபுட்ல டக்குன்னு போய் சிக்ஸ் அடிக்க முடியும். கிளாஸ் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்களால தான். மேசிவ் பவர் இருக்கணும், இல்ல மஸ்ட் பி டூ ஃபாஸ்ட். அந்த மினிமம் பேக் ஸ்விங்கோட அடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது ஜாஷ் இங்கிலீஷ் ஃபென்டாஸ்டிக்கா ஆச்சாரு. இவங்களுக்கு முதல்ல வந்து என்னன்னா, ஆர்சிபியோட பிளான் என்ன, பிரியான் ஆரியா அண்ட் பிரப்சிம்ரன் வந்து தட்டன்னு இறங்கி கனாபனா அடிப்பாங்க. அவங்க முதல் 6 ஓவர்ல 70, 80ன்றது அசால்ட்டா அடிப்பாங்க. அதை மட்டும் கொடுத்துடக்கூடாது. இல்ல என்ன வேணா போடுவோம். அந்த ஃபயர் ஒர்க்ஸுக்கு சான்ஸே கொடுக்க கூடாதுன்னுச்சு. இங்க வந்து சரியா டைமிங் ஆக மாட்டேன்றது அடிக்கிற ஸ்ட்ரோக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா பிரியான் சாரியா வெளில டவுன் த லெக் சைடு வராது, ஹேசல் அங்கேயே போடுறாரு. இப்படி அடிக்கும் போது தேர்ட் மேல 2 போகுது, 1 பவுன்ஸ். விச் மீன்ஸ் நீங்க அடிக்க ட்ரை பண்றது ஒண்ணு, அது போறது ஒண்ணுங்கச்சு அது கிளியரா தெரியுது. உங்க இஷ்டத்துக்கு இந்த பிச் பிஹேவ் பண்ணல. அப்படி இருந்ததுன்னா என்னைக்குமே எஸ்ஆர்எச் ஓபனர்ஸ்க்கும் சரி, அந்த ஹெட் அண்ட் அபிஷேக் இருக்கட்டும், சர்மாவா இருக்கட்டும், இல்ல இவங்க இந்த 2 பேர் பிரப்சிம்ரன் அண்ட் ஆரியா, இவங்களுக்கு எடுத்த உடனே டைமிங் டப்பு மிடில் படாம சிக்ஸுக்கு அசால்ட் அதே தான், சால்ட் அண்ட் கோலிக்கும் அதே தான். அந்த பேர்ஸுக்கு இனிஷியலா மிடில் பட்டு ஒரு 6-7 6 மாட்டலன்னு வச்சுங்க, அவங்க எங்கேயாவது அவுட் ஆனாங்கன்னா அது அடுத்த எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் வரும். அந்த 6 ஓவர்ஸ்க்குள்ள நம்ம அடிச்சுன்னு நீங்க போகும்போது டிஃபிகல்ட் வீட்டில் அது கஷ்டம். ஏர்லியர் ஸ்ட்ரோக் போனா கஷ்டம்ன்றேன், பட் ஏர்லியர் ஸ்ட்ரோக் போய் தான் ஆகணும் பவர் பிளேயர். இதுதான் கேட்ச் 22 சிச்சுவேஷன்.
I have to go for strokes because I have to clear, it's easy for me because nine people are standing in the inner circle. But I can't go for strokes straight away because the pitch is not coming, the ball is not coming onto the bat. இந்த டைலமால என்ன பிரெயின் ஒன்று யோசிச்சு பாருங்க ஆடத்துக்கு. ஒரு 2 பால் டிஃபென்ஸ் ஆடலாம், ரன்னே கொடுக்காத கூட, பட் கான்பிடென்டா அடுத்த 3 பால் 6 ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் பிச் இது, அதான் விஷயம். ஸோ அதுல குணால் பாண்டியா பியூட்டிஃபுல்லா கேம் சேஞ்சர் அவர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு கேம் சேஞ்சர் குணால் பாண்டியா. அந்த என்ன போலிங் இந்த பிச்சுக்கு தேவையோ அதை கரெக்டா போட்டு டார்ச்சர் பண்ணுது. கண்ணாப்பெல்லாம் நடிக்கிறவங்க அவங்களுக்கு எப்பயுமே சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா, பிளே ஆஃப் ஆரம்பிக்கிட்டே சொன்னா ஏர்லியர் இந்த ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா இந்த பிச்சில் கஷ்டம்னு. கரெக்டா இந்த மேட்ச் அது நடந்தது. மெயின் விக்கெட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் அவங்க பயந்துருந்தாங்க. அதை ஷெப்பர்ட் வந்து தான் கோட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஃபாஸ்டிஷா போடுற டெலிவரியை ஸ்டியர் பண்ணீங்கன்னா பறக்கும், மெதுவா போட்ட டெலிவரி ஸ்டியர் பண்ணதால அல்வாவா கையில போய் கேட்ச் வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக். பஞ்சாபுக்கு பிகெஸ்ட் ஷாக் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா பிரீத்தி சிண்டாவே நீட்டா அம்பானி மாதிரி அப்படியே சிங்க் ஆயிட்டாங்க சேர்ல, அந்த அந்த கேட்ச் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சார் பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப் சிம்ரன் சிங் அவங்களுக்கு பேட்டுக்கு வந்துட்டே இருக்கணும், அடிக்கணும். இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே சில மேட்ச்சில் கூட சொல்லியிருந்திருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களுக்கு அது வரலன்ன உடனே ஒரு ஹரியில் வந்து அவங்க அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி மாதிரி அந்த பேஷன்ஸாக இருப்போம், இந்த பிச்சுக்கு வந்து கொஞ்சம் நின்று ஆடணும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேபி அவங்களுக்கு இல்லையோன்னு தோணுச்சு எனக்கு. பிகாஸ் விராட் கோலி இந்த மேட்ச்சுக்கு இந்த பிச்சுக்கு இன்னைக்கு ஆடுன அந்த ரன்ஸே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சூப்பரான வைட்டலான ரன்ஸை பட்டுச்சு நமக்கு. அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க அந்த டாப் 5ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட் ஸ்டே பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணும் போது விக்கெட்டு மேலே விக்கெட்டை ஆர்சிபி ரெகுலர் இன்டர்வல்ஸ் இன்னைக்கு எடுத்துகிட்டே இருந்தாங்க. முக்கியமாக லெட்ஸ் டாக் அபவுட் குருணால் பாண்டியா, ஹவு he suited so well for this pitch அப்படிங்கிறது தான் வந்து. பிகாஸ் இந்த பாண்டியா அப்படின்ற யாராவது ஒருத்தங்க வின் பண்ண வச்சுட்டே இருக்கணும் போல இருக்குது ஐபிஎல். ஒன்று குருணால் பாண்டியா ஹார்திக் பாண்டியா சேர்ந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வைப்பாங்க, இல்லைனா ஹார்திக் பாண்டியா போயிட்டு ஜிடிஏ ஜெயிக்க வைப்பாரு, இல்லைனா குருணால் பாண்டியா இப்போ ஆர்சிபிக்கு வந்து இங்கே ஜெயிக்க வைக்கிறாரு. இந்த பாண்டியாங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது சார். ஆமா, நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே கொடுப்பேன் லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. வண்டியில போயினே இருக்கீங்க, மழையில ஃப்ரண்ட்ல இருக்கிற வண்டி தடக்குன்னு அப்படி இறங்கிச்சுன்னா உடனே நீங்க ரூட் மாத்திக்கிறீங்கல்ல. சோ எப்போ கோலி மாதிரி ஒரு ஹிட்டருக்கு வந்து அலட்சியமா பேட்ல மேட்சுக்கு மேட்ச் பட்டுன்னு இருக்கோம், கோலிக்கு 40 பிளஸ் அடிக்கிறதுக்கு 32 பால் 33 பால் ஆகுதுன்றுச்சு. இட்ஸ் அ கிளியர் ஹிண்ட், இட் ஸ்ட்ரோக் மேக்கிங் இஸ் நாட் ஈஸி. சால்ட் அடிக்க போறாரு, பாட்டம்ல பட்டு மிடான்ல அவுட். இந்த க்ளூ நீங்க வச்சுட்டு கொஞ்சம் மாத்திக்கணும்ன்ற, திருப்பி என் கேமே தான் நான் திருப்பி ஆடுவேன்னு திருப்பி எல்லாரும் அவுட்டே தான் இருப்பீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும். தான் நான் சொன்னேன், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார் பார்க்க முடிஞ்சது. ஜேமிசன் வாஸ் தி பேட்டர்ஸ்ல தெரிஞ்சது. ஜேமிசன் இஸ் an expert in bowling those slow bouncers. இப்படி பின்னாடி கில்லி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அத கிளாசிக்கா கவனிச்சுனா அவர் என்ன பண்றாரு, யார்கர் லெக்ல 2 போட்டு 2 விக்கெட் எல்பிடபிள்யூ எடுத்துட்டாரு. they were surprised. ஐயோ என்னடா டைரக்டா ஷூல வந்து அடிக்குது பால்னு. சோ நீங்க பேட்டில் ஆஃப் பிட்ஸ் தான். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெட்டரா இருந்தது. ஆர்சிபிக்கு கிளியரா பெட்டரா இருந்தது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதான் விஷயம் சார். டாப் 3-4 அவுட் ஆனாலுமே கூட எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை எங்க இருந்துச்சுன்னா, சரிப்பா நேஹால் வதேரா இருக்கிறாரு, சஷாங்க் சிங் இருக்கிறாரு, ஸ்டாய்னிஸ் இருக்கிறாரு, இந்த 3 பேர் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை பஞ்சாபை ஃபாலோ பண்றவங்களுக்கோ இல்லை கிரிக்கெட்டை நல்லா கவனிக்கிறவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நேஹால் வதேரா வாஸ் த ஹியூஜ் லெட் டவுன். அவர் தான் இருக்கிறதுலே அதிகமான பால்ஸை இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாரு. 18 பால் கிட்ட ஃபேஸ் பண்ணி வெறும் 15 ரன் தான் வச்சிருந்தார். அந்த ஒரே ஒரு 6 மாட்டிச்சு அவருக்கு. அதை தவிர அவருக்கு எதுவுமே இன்னைக்கு அவருக்கு பேட்ல படவே இல்லை. வாட் வாஸ் த ப்ராப்ளம் வித் நேஹால் வதேரா? பால் நாட் கமிங் அவுட் தி பேட் as he expected. நல்ல ஏத்தினீங்கன்னா 30-36 போயிருக்கும். சுயாஷ் சர்மால bowling போட்டோம்னா இஸ் ஆல் அட் சி. he is more comfortable hitting the fast bowlers than the spinners. ஸ்பின்னர்ஸ் நெகோஷியேட் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கிளீனா டவுன் த விக்கெட் இருந்து கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிற அந்த ஷாட்லாம் அவர் கிடையாது. நிந்த இடத்துல இருந்து மேசிவ் பவர் அடிப்பார், பட் இந்த இடத்துல இங்க அடிக்க முடியாது. சுயாஷ் இன்னும் ஒரு ஓவர் போட்டிருந்தா அவரால் அப்பயே அவுட் இருக்கு. அதனால்தான் அவரை வந்து அது ஒரு பெரிய பிரேக்ஸ். அதை வந்து ஸ்போக் இந்த வெளி மாதிரி ஆயிப்போச்சு அவருடைய பேட்டிங். அதனால இதுல வந்து இந்த கஷ்டமான ஒரு விக்கெட்ல பிரமாதமான ஒரு ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி 119. அது வந்து விளையாட்டே கிடையாது. மீதி பிச்சில் கிளியர் பேட்டிங் பிச்சில் 240+. இவங்க ரொம்ப கஷ்டம்ன்றது தெரியும். பிகாஸ் இந்த குருணால் பாண்டியாக்கு இந்த மாதிரி பிச் அல்வா போலிங் போடுறது. அண்ட் தட் டு சார் ஆர்சிபிக்கு இந்த வருஷம் பிஃபோர் வி கன்க்ளூட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, எல்லா வருஷமும் உங்களுக்கு இருந்த மைனஸ், அதாவது அந்த பவுலிங் சரியில்லைன்றது. ஸோ ஒரு டீமை வந்து ஆக்ஷன்லேயே நீங்கள் முதல்ல சரி பண்ணாமல் இங்கே வந்து என்ன பண்ண முடியுன்ற கேள்விக்கான பதில் தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். பிகாஸ் இன்னைக்கு ஆர்சிபி பவுலிங்கில் ஒரு புவனேஸ்வர் குமாரை வாங்கினதோ ஹேசல்வுட்டை எடுத்ததோ எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயங்கிறது இந்த சீசனில் அவங்க ஜெயிச்ச பல மேட்சஸ் வந்து அதுக்கு சாட்சின்னு நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு முக்கியமாக
ஒரு 5 ஓவர் இருக்குது, 60-70 ரன் அடிக்கணும், ஓவருக்கு 14-15 அடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆர்சிபி பவுலர்ஸா அடிச்சிடலாம் அப்படின்ற காலம் போய் ஐயோ புவனேஸ்வர் குமார் 2 ஓவர் போடுவார், ஹேசல்வுட் 2 ஓவர் போடுவார், எஸ் தயால்லாம் இப்போ போட்டாலே விக்கெட்டு தான் விழுது அப்படின்ற மாதிரி ஆர்சிபியுடைய பவுலிங் யூனிட் இந்த வருஷம் அப்படி மாறி இருக்கு சார். அதுவும் மெயின்லி புவனேஸ்வர் குமார் ரன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த சீசன்ல உங்களுக்கு. புவனேஸ்வர் குமார் வெரி வெரி பிரில்லியன்ட். வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் கிடையாது. ஸோ நீங்க தான் அடிக்கணும், உங்க ஃபுல் பொட்டன்ஷியல் மொமெண்டம் வச்சு அடிக்கணும். அவர் ஜஸ்ட் கிளைட் பண்ணலாம் போகாது. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாயினிஸ் விக்கெட் எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 6 அடிச்சார், வந்த உடனே ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ல கால் தூக்கி அடிச்சார், கிட்டத்தட்ட அதே மாதிரி பால், பட் இன்னும் வைடர் அண்ட் ஸ்லோவர். அது ஆடும்போது அழகா போய் தேர்ட் மேன்ல கையில போய் வந்துச்சு அந்த ஷாட். 3 இயர்ஸ் இருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டாயினிஸ், சஷாங்க் சிங். அதுல 2 இயர்ஸ் வந்து நோ ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஒரு இயர்ஸ் சஷாங்க் சிங் இஸ் அ ஜீனியஸ் சிக்ஸஸ் அடிக்கிறதுல ரொம்ப பிரமாதமா நீங்க அடிச்சு காமிச்சார். இந்த மாதிரி பிட்ச்ல ஒரு 60 அடிச்சிருக்காரு வித் ஹாஃப் த நம்பர் ஆஃப் பால்ஸ் எல்லாம் அப்படிங்கிறச்சே பிரமாதமான நாக். ஸோ மேபி மேட்ச் பயங்கர எக்ஸைட்டிங் ஆயிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பால் அதை ரொம்ப லட்சமா கொசு அடிக்கிற மாதிரி அடிப்பார் சிக்ஸ். அதை அப்படியே விட்டாரு வெறிச்சார் வாய்க்காது. ஏன்னா மீதி பால் எப்படி அடிச்சார் பாருங்க சிக்ஸ். ஸோ நான் என்னதான் க்ளோஸ் பால் போடலாம், ரப்பர் பால்ல கூட சும்மா எப்படி போடலாம், மேட்ச் ஃபிக்ஸிங் எல்லாம் பேசுறாங்களே, ரப்பர் பால்ல கூட அண்டர்ஆர்ம்ஸ் போடலாம். ஆனா அந்த 6 பால் அடிக்கணுமே சிக்ஸ், அது கஷ்டம் இல்ல. இவரை நம்பும் போது கரெக்டா அடிக்கிறார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரமாதம். அது கொண்டாட்டு கிட்டக்கு 6 ரன்ஸ் மாதிரி இல்லாட்டா 2013 கூட இந்த மேட்ச் ஒன் சைடு மாதிரி பேசப்பட்டிருக்கும். சஷாங்க்னால இந்த மேட்ச் க்ளோஸ் மேட்ச் மாதிரி பேசப்படுது, அவ்வளவுதான். அதர்வைஸ் ஆர்சிபிக்கு ரொம்ப ஸ்மூத் சைல் தான் இந்த மேட்ச். சஷாங்க் சிங்கும் கடைசியில் அந்த தோல்விக்கு அப்புறமா அழுததை பார்த்தோம். வெற்றிக்கு அப்புறமா விராட் கோலி அழுகிறத முதல் முறையாக நம்மளால் பார்க்க முடியுது சார். அது வந்து இவ்வளோ வருஷமாக எனக்கே வந்து அந்த மொமெண்ட் அந்த மொமெண்ட் வரது வரைக்கும், விராட் கோலி கண்ணில் தண்ணியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர்ப்பா 2 டீமும் நல்லா விளாட்டாங்க, ஆர்சிபி டிசர்வ்ஸ் கப்புன்னு இருந்துச்சு. ஆனால் அவர் அழறதை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு சார். என்ன இந்த ஆள் அழறாரு, என்ன புதுசாக இருக்குன்னு எனக்கே அப்படியே கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டேன் நான் ஒரு செகண்டில். ஸோ ஹவு மச் ஹி ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் தட் கப் அப்படிங்கிறது வந்துட்டு டிசர்விங் பிளேயர் எல்லாத்துலேயும் பார்த்துட்டாரு. அண்ட் ஆல்சோ சார் இந்த 2024-5 இந்த பீரியடு ரொம்ப பெரிய கோல்டன் டைம் ஆகுது சார் விராட் கோலிக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிறாரு, ஒரு பக்கம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சு பார்த்துட்டாரு. இதுதான் கோல்டன் டைம்டா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த கப்பு கையில் வந்துருச்சு, ஐபிஎல்லையும் பார்த்துட்டாரு. ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி இன் வெரி குட் டைம், இல்லை வெரி குட். ஆமா, அவர் குதிக்கிறதெல்லாம் பார்த்தா விராட் தூளி மாதிரி இருக்கும், குழந்தை மாதிரி. இப்ப விராட் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. பட் அவருக்கு என்ன, அவர் வாங்குற கப்பு, அவர் வாங்குற மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் தனியாக ஒரு வீடே கட்டணும், அவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட. அண்ட் இது ஆல்வேஸ் இன் த கேம். அது ரொம்ப ரேர் பாக்குறது. வேர்ல்ட்ல வெரி ஃபியூ பிளேயர்ஸ் நீங்க பார்க்க முடியும். 20 into 6 120 பால்ஸும் எனர்ஜி நரம்பு போச்சுன்னு பிபி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு பிஃபோர் த மேட்ச், ஆஃப்டர் த மேட்ச், டியூரிங் த மேட்ச். அது வந்து ஷோஸ் இன்வால்வ்மெண்ட் இன் த கேம். இவ்வளோ ஐகானிக் கிரிக்கெட்டருக்கு ஃபீல்டிங்ல இப்படி ஒரு வெறியா இருக்காருன்னா இஸ் ரியல் டீம் மேன். ஸோ அதுக்கான அவார்டு பாருங்களேன், எல்லாமே ஃபேட்டு தான். அவனுக்கு 18th சீசன்ல தான் அது கிடைக்கணும்னு இருக்கு. அதை யாரும் தடுக்க முடியும், ஆண்டவன் கொடுக்கறது யாரும் தடுக்க முடியாது, தடுக்கிறது யாரும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இதுதான். அண்ட் அல்டிமேட் பாருங்க, என்னதான் நெக் டு நெக் வந்தா கூட இன்னைக்கு ரிசல்ட் என்ன, ஆர்சிபிக்கு ஃபினாலே, பஞ்சாப் பின்னாலே அப்படின்னு ஆயிப்போச்சு. இது நெக் டு நெக் தான் போயிருந்தது. அதனால வெல் டிசர்வ் விக்டரி. அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து ரியலி எக்ஸ்டாட்டிக் மூமெண்ட். அவங்க வந்து ரியலி அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து இவங்க தேங்க் பண்ணணும். ஏன்னா விட்டாம 18 இயர்ஸ் அவங்களோட ஹோப் வச்சுனே இருந்தாங்க பாருங்க. கடைசியில தான் எல்லாமே நடக்கும். எல்லாம் பாசிட்டிவிட்டி தான். எப்படி நீங்க பாசிட்டிவா போறீங்க உங்க டீம் நோக்கி அப்படிங்கிறது தான். ஃபாஸ்ட் பவுலருக்கு எப்படி கிரௌடு கத்துல அப்படி சேர் பண்றதுல வந்து எனர்ஜி டபுள் ஆகி போலிங் குவாலிட்டி டபுள் ஆகுதோ, அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து தே நெவர் லெட் த டீம் டவுன். அது ரொம்ப பெரிய விஷயம். டீம் மே ஹேவ் லெட் டவுன் தி ஃபேன்ஸ் நிறைய இடத்துல, பட் ஃபேன்ஸ் நெவர் லெட் த டீம் டவுன் அட் ஆல். தே ஆல்வேஸ் பின் தேர் ஹோப்ஸ் ஆன் தி டீம். அது பெரிய விஷயம். Sir, what are your last words in this video for Punjab Kings fans, sir? Because அவங்களும் ஈக்குவலி ஒரு டிசர்விங்கான டீமாக இன்னைக்கு இருந்திருக்காங்க. ஃபைனல் லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் ரியலி ப்ரொவைடட் அ ஹியூஜ் சேஞ்ச் சார். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஸ்ரேயஸ் ஐயரும் பாண்டிங்கும் திரும்பவும் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்து ஒரு ஆக்ஷன்ல இருந்து இன்னைக்கு அவங்க பிளேயர்ஸை உள்ள வாங்கினது, பெர்ஃபார்மன்ஸு எல்லாத்துலேயுமே வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு இந்த புது டீம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா. வேற லெவல் ஆடுறாங்க பஞ்சாப் வந்து. அவங்க ஒண்ணு நத்திங் டு ரிக்ரெட். அவங்க வந்து தேவ் லாஸ்ட் டு a fantastic team. அவங்க வந்து சும்மா ஓசியில் யாரும் வின் பண்ணல அவங்க அகைன்ஸ்டா. தே டிட் தேர் பெஸ்ட். இன்னைக்கும் போலிங் செம டிசிப்ளின். ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடாம 190 அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது அவங்க போலிங் செம கிரெடிட்.
இந்த பிச்சை தெரிஞ்சுட்டு ரொம்ப நல்லா போட்டாங்க. பட் இது கிளியரா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் போகுது ஆர்சிபிக்கு. அந்த சின்ன மெல்லிய கோடு அந்த டிஃபரன்ஸ்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பிரீத்தி சிந்தாக்கு வந்து அவங்களுடைய ஸ்பிரிட் ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்து கொடுத்த சேர், இவங்களுக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட், இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண விதம் எல்லாமே லவ்லி. இதுல வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்த டோர்னமெண்ட்ல கிரிக்கெட் இஸ் த வின்னர் பாஸ். இது வந்து எந்த டீம் வேணா எப்ப வேணா ஜெயிக்க இருந்தது. இதுல ஆர்சிபி வின் பண்ணது எல்லாரும் சந்தோஷம். கிரிக்கெட் இஸ் த வின்னர். கேம் வாஸ் சோ டேம் இன்ட்ரெஸ்டிங். ஃபைனல் சம்டைம்ஸ் போர் அடிச்சு ஒன் சைடட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஓஎஸ்எம் ஒன் சைடட் மேட்ச் எல்லாம் ஆசமா இருந்தது. நாட் ஓஎஸ்எம் பட் ஆசம். ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் வீடியோ. எப்படி இந்த வீடியோவை முடிச்சு வைக்க போறீங்க? நம்மளுடைய ஆர்ஆர்ஆருடைய இந்த சீசன் லாஸ்ட் எபிசோடு இது. ஸோ சூப்பர்பான ஒரு ஜேர்னி வித் யூ. எப்படி சொல்றீங்க சார்? நமக்கு வந்து இனிமே ஹியூமர் தான் பாஸ். லைஃப் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். எதுக்கும் சோகம் கிடையாது, ஓவர் எக்ஸ்டாட்டிக்கா இருக்கிறதும் கிடையாது. கிட்டத்தட்ட சொன்னோம்னா அந்த செஞ்சுரி அந்த ஒரு 80 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் எப்படி கூலா இருந்தாரு அந்த மாதிரி இருக்கிறது தான் ஜாலி. அது ஐ திங்க் அது யோகா பண்ணாலும் இல்ல ஃபுல் இன்டு ஹியூமர் அண்ட் லாஃப்டர் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வரும். ஸோ அது ஒரு பக்கம். தமாஷான விஷயங்கள் நிறைய பேசுவோம் அந்த கட்சியில. இன்னைக்கு ரொம்ப தோணி என்னன்னா, இந்த ஒரு கேஜ் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, ஒரு ஒரு பேட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த பேட்ல வந்து விட்டு அதிகமா இருக்கான்ட்டு அந்த டேப்பு கேஜை போட்டு போட்டு பாக்குறாங்கல்ல, அது வந்து பேட் வந்து ஓவர் சைஸா இருக்கான்னு செக் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன்ல என்ன ஆகும், யாரா பிளேயர் ஒபேசான்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஒட்டியானத்தை போட்டு பார்ப்பாங்க. நீங்க இந்த ஒட்டியான கீழே விழாம இருந்துச்சுன்னா நீ ஆடக்கூடாது, போயிட்டு வா, வேற யாரையாவது அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் நம்ம டோர்னமெண்ட்ஸ் நடக்கிற விஷயங்கள்ல. அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் சீசன். ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் வந்து ஒரு இன்னும் 2 வீடியோஸ் சொன்னாங்க. நம்ம வீடியோஸ் நான் சொல்றது அப்ராட்ல இருக்கிறவங்க, இந்த ஸ்விக்கியில ஒர்க் பண்றவங்க அண்ட் லோவர் கேடர்ஸ்ல ஒர்க் பண்ற எத்தனையோ பேரு ஒரு மேட்ச் பத்தி ஒரு ஐடியா கிடைக்குது நீங்க 2 பேர் பேசும்போதுன்றது நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. சிலதை கலடா பண்ணுவாங்க, சிலர் திட்டுவாங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறது லைஃப். என்ன சொல்றீங்க, எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஸோ ஐபிஎல் டாடா ஐபிஎல் சூப்பரா இருந்தது. பட் இப்ப ஐபிஎல்லுக்கே டாடா காட்ட வேண்டிய டைம் வந்துச்சு. But I enjoyed every match and every moment with our fans. I enjoyed. They must have also enjoyed நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் நிறைய மேட்சஸ் அக்கேஷன்ஸ் வரும். மீட் பண்ணுவோம். பாலா உங்களுடைய ஆங்கரிங்க பத்தி புகழாத ஆள் கிடையாது. ஏன்னா கொஸ்டின் கேட்கறதுன்றது கரெக்டான பாயிண்ட்ஸ் ஒரு மேட்ச்ல ஒரு 15-20 நிமிஷம் தான் பேசுறோம். அதுல கரெக்டான பாயிண்ட்ஸை பிக் பண்ணிட்டு கேட்கும் போதே ஹியூமருக்கு லீடு, வாலிபால்ல வந்து ஸ்மாஷுக்கு லீடு கொடுக்குற மாதிரி லீடு கொடுக்குறாரு சூப்பரா. அப்படிங்கிறது உங்களை நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதை நிறைய பேர் அனுப்பிச்சது. So I think we had a lovely time, as exciting as the IPL itself. கண்டிப்பாக நாளை காலையில் இன்னி இந்த வீடியோ முடிஞ்சிடும். நாளை மறுநாள் காலையிலாம் எந்திரிச்சு இன்னும் இன்னைக்கு பாஸ்கி வரவே இல்லை, என்ன சார் உடம்பு சரியில்லையா, ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கலாம். ஓ ஐபிஎல் முடிஞ்சிருச்சா அப்படின்லாம் ரியலைஸ் பண்ணுற டைம் வந்துடும். அது நடந்து முடிச்சு கொஞ்ச நாட்களில் அப்படியே நம்ம திரும்பவும் இங்கிலாந்து சீரீஸ் கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுவும் இந்த முறை கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். உங்கள் கூட பேசின எல்லாமே சூப்பராக சொல்லுங்கள் சார். சூப்பரா இருந்தது. அண்ட் ஐபிஎல்ங்கிறது இந்தியன் பிரீமியர் லீக் இருந்தது. பட் இதை வந்து சின்ன ஒரு டவுட் இருந்தது, இது வந்து இந்தியன் பட்டிதார் லீகா இல்ல இந்தியன் பஞ்சாப் லீகான்னு. பட் பட்டிதார் சூப்பரா வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்ஸ் எடுத்து இப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் பட்டிதார் லீக். சூப்பர். இட்ஸ் நாட் ஒன்லி யுவர் சாம்பியன்ஷிப் டைம், இட்ஸ் யுவர் சாம்பியன் டைம். குட் லக் அண்ட் கீப் ராக்கிங். Thank you so much for joining, sir. இந்த சீசனுடைய முடிவு லாஸ்ட் வீடியோ ஆஃப் தி சீசன் அண்ட் we will come back again on RRR ஷோல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை thank you so much, sir. See you. Thank you so much. Thanks to all. Thanks to Almighty for enabling us to do a lovely show like this. And the game was also fantastic. இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், நம்மளும் பண்ணிக்கலாம். Thank you. Right, sir. See you in the next RRR.